அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் 23 நிற்கிறோம். இரண்டாம் செய்தியினை பார்க்கவிருக்கிறோம். தானம் கொடுக்கும் தகைமையும் மானத்தார் குற்றம் கடிந்த ஒழுக்கமும் தெற்றன பல்பொருள் நீங்கிய சிந்தையும் இம்மூன்றும் நல்வினையார்க்கும் கயிறு. மானத்தார் குற்றம் கடிந்த ஒழுக்கம், இதுவும் இங்கு அந்த கயிறு போன்று பாதுகாக்கின்ற ஒன்றாக அது அமையும். மானம், இந்த மானத்தை பற்றி ஒரு அருமையான ஒரு பாட்டு வந்திருக்குது. மானம் பெரியதென வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னைத்தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. அப்படி வரும், பார்த்துடுங்க. மானம், மான் என்கிற அந்த ஒரு சொல் என்பதே இந்த விழுமியத்திலிருந்து வரைய தந்திருக்கிறது. மயிர் இழந்துவிட்டால் கவரிமான் தன் உயிரையே இழக்கும். அதை போன்று மாந்தர்கள் தாங்கள் சொல் பிறழுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்துவிட்டதென்றால், நேர்மையை இழந்து விடுகிறோம் என்கிற சூழல் வருகிறது என்றால் தன் உயிரை கூட கொடுக்கலாம், உயிரை கூட கொடுப்பார்கள். அதான் மானம் உடையோர். அப்படிப்பட்டவர்கள் தான் மா மனிதர்கள். மானமும் அறிவும் மாந்தருக்கு அழகு என்கிறார் தந்தை பெரியார். மானம் பெரிது, அறிவும் பெரிது. அறிவே வழி. அறிவற்ற தன்மை, அறியாமை, மூட நம்பிக்கை இவை எல்லாமே மாந்தர்களை பின்னுக்கு தள்ளுகிறது. அவர்களை இந்த மானம் தொடர்பாக சிந்திக்க வைக்க விடாமல் அப்படியே காய்ப்பு பிடித்து போக வைத்து விடுகிறது. அந்த சிந்தனை ஆற்றல் அவர்களுக்கு எழுவதில்லை. மானம் உடையவர்கள் மாண்புக்குரியவர்களாக எல்லாரும் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள். தாங்களும் தங்களுடைய அந்த தன்மானத்தை, தமிழ் மானத்தை இழந்துவிட மாட்டார்கள். பிறரும் கவுஹாத்தியில் அங்கு அஸ்ஸாம் மக்கள், நாகாலாந்தில் நாகாலாந்து மக்கள் என அந்தந்த தேசிய இனத்து மக்கள் தங்களுடைய மானத்துக்காக குரல் கொடுக்கிறார்கள் என்றால் இங்கு தமிழ் ஆர்வலர்களும் குரல் கொடுப்பார்கள். அதான் சிறந்த தன்மை. ஈரானில் அங்கு போர் நடக்கிறது என்றால் அங்கு அந்த உண்மைத்தன்மை அறிந்து அங்கு ஈரான் மக்களுக்காக குரல் கொடுக்கிறவர்களும் உண்டு. ஏனென்றால் அவர்கள் மானம் உடையவர்கள். இந்த மானம் உடையவர்கள் ஒழுக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். மானத்தை இழக்க இழக்க ஒழுக்கம் சிதைந்து போகும். வள்ளுவர் ஒரு குறளில் இவ்வாறு அழகாக பதிவு செய்வார். அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. அழுக்கார் என்றால் பொறாமை. பொறாமை இருக்கிறவங்க இடத்துல ஆக்கம், ஆக்கம்னா வளர்ச்சி, உயர்வு, மேன்மை அது இருக்காது. அதான் வீட்டில் ஏதோ நடக்க வேண்டிய ஒரு புதுமை நடக்காமல் இருக்கிறது, அல்லது ஒரு முன்னேற்றம் வரணும், ஆனால் ஏன் எப்படி போயிட்டு இருக்குதுன்னா நாம் கண்டுபிடிக்கணும். வீட்டில் யாரோ ஒருத்தங்க பொறாமைப்பட்டு இருக்காங்க யார் மேலோ, அதை கண்டுபிடித்து நீக்கிவிட்டால் அங்கே உயர்வு வரும். அப்போது இங்கு பொறாமை இருக்கிற இடத்தில் ஆக்கம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதை போன்றுதான் ஒழுக்கம் இல்லாதவர்களிடம் உயர்வு இருக்காது. இப்போ மானம் உள்ளவர்கள் ஒழுக்கம் உடையவர்களாக இருப்பாங்க, ஒழுக்கம் உள்ளவங்க மானம் உடையவங்களாக இருப்பாங்க. இத்தகையோர் உயர்வடைவார்கள். அவர்கள் வீழ்ந்து போவதில்லை, தாழ்ந்து போவதில்லை. இன்னும் நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் மானம். மானம் அருமையான ஒரு தமிழ். மான் என்பதும் தமிழ் சொல்லு தான். அப்போ அதற்கான வேறு வகையான சொற்கள் என்னவாக இருக்கும்? மதிப்பு, மாண்பு, மதிப்புறவு என்பதெல்லாமே இந்த மாண்புக்கு, இந்த மானத்துக்கு பயன்படுத்துகின்ற சொல். அதோடு மரியாதை என்று சொல்லப்படுகிறது. அது தமிழ் அல்ல, அது சமஸ்கிருதம். மரியாதையாக சொல்லு அப்படி சொல்ல வேண்டாது. நீ மாண்போடு சொல் அல்லது மானத்தோடு சொல் அப்படி சொல்லலாம். நம்ம சுயமரியாதை இயக்கம் அது தமிழ் சொல் அல்ல. மாறாக தன் மதிப்பு அப்படிங்கிற மாதிரியான சொல்லை நாம் பயன்படுத்தலாம். நன்று. இந்த திரிகடுகத்தின் செய்தி, இங்கு எல்லாரும் ஒழுக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும், மானம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக இங்கு உயர்வு என்கிற தன்மையில் நாம் நிலைக்க வேண்டும். அத்தகைய தன்மைக்குள் இங்கு எல்லாரும் வருவதற்கு இந்த மாண்பும் மானமும் ஒழுக்கமும் உயர்ந்து நிற்கட்டும். உறுதியேற்போம். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.